இப்போ வந்து வசியமை வசியமையை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தன மோதிர விரலில் நீங்கள் எடுக்கணும். மோதிர விரலில் வசியமை எடுங்க. வசியமை எடுத்து நீங்கள் யாருன்னா நீங்கள் வசியம் பண்ண போகிறீங்க, வசியம் பண்ண போகிறீங்கன்னா எப்பொழுதுமே அவங்களுடைய தலை பின்பகுதியில் நீங்கள் தடவணும். அப்படி நீங்கள் தடவுனீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 நாட்கள் அல்லது ஒரு 7 நாட்களுக்கு பிறகு தான் உங்களுக்கு அதோடைய செயல்பாடுகள் தெரியும். வசியமை ஞாபகம் வச்சுக்கோங்க. வசியமையிலே பல முறைகள் இருக்குது. ஆட்டமை இருக்குது, மோகனமை இருக்குது, ஆகர்ஷமை இருக்குது. புரியுதுங்களா? இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தலையில் தடவினா தான் மிகவும் வெற்றி ஆகும். இப்போ வந்து இது வசியமைனா உங்களுக்கு வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு போனவங்க, ஆண் பெண் பிரிஞ்சு போனவங்க, ரெண்டாவது உங்களுடைய உயர் அதிகாரிகள், அவங்க அனைவரும் வசியமாவதற்கு கண்டிப்பாக அவங்க தலையில் உங்களால் தேய்க்க முடியாது. ஆதலால் அவங்க உடம்புல எங்கன்னா படுற மாதிரி நீங்கள் வைக்கணும். அப்படி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 7 நாட்கள் இது உண்மை, அல்லது 3 நாட்கள் கண்டிப்பாக வெற்றி ஆகும். வசியமை உங்கள் ஞாபகம் வரும், அவ்வளோதான். மோகனமை. இப்போ இந்த மோகனமை யார் யார் பயன்படுத்தலாம்? கணவன் மனைவி பிரிஞ்சு போனவங்க, காதலிக்கும் ஆண் பெண் பிரியும் தருவாயில் இருக்கிறவங்க, அவங்களாம் இந்த மோகனமையை பயன்படுத்தலாம். எப்படி மோகனமையை பயன்படுத்தணும்னா, அவங்களுடைய பின்னாடி கழுத்து, அந்த பின்னாடி கழுத்தில் அந்த மோகனமையை லைட்டாக நீங்கள் இப்படி தேய்ச்சி விடணும், அவ்வளோதான். கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலிக்கும் ஆண் பெண் ஆக இருந்தாலும் சரி, அவங்க வந்து உடனடியாக, அதாவது இந்த மோகனமை பொறுத்த வரைக்கும் வல்லூர், ரெண்டாவது பல பறவைகளை வந்து அந்த காலத்தில் செஞ்சாங்க. ஆனால் இந்த காலத்தில் அவங்க செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது. அதில் செய்த அந்த மையை என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எடுத்து பின்னங்கழுத்தில் லைட்டாக அப்படி தேய்ப்பாங்க. தேய்ச்ச உடனே அந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வானா கூட வந்துடுவாங்க. மோகம் என்பது என்னென்னா, ஒரு அந்யோன்யமாக இருப்பது, இருவரும் வந்து ஒன்று சேர்வதற்காக மோகனம் சொல்லுவாங்க. பிரியும் தருவாயில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மோகன மையை பயன்படுத்துங்க. ரெண்டாவது, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, கணவன் வந்து என் கூட வந்து அந்யோன்யமாக இருக்க மாட்டான், குழந்தை பிறக்கல, இதற்காக கூட நீங்கள் வந்து மோகன மையை பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகர்ஷ்ணமை. இப்போ இந்த ஆகர்ஷ்ணமை வந்து எதற்கு பயன்படும்னா, பணம் காசை வர வைக்கலாம், காணாமல் போனால் பொண்ணு ஆண் வர வைக்கலாம். கண்டிப்பாக வந்து எதை ஒன்று உங்களை தேடி வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதை வைத்து, இந்த ஆகர்ஷ்ணமை வைத்து நீங்கள் வர வைக்கலாம். ஆகர்ஷ்ணமை வந்து நீங்கள் எங்கே பயன்படுத்தணும்னா, உங்களுடைய நெத்தி இங்கே பயன்படுத்தணும், அல்லது உங்களுடைய இடது பக்கம் புருவத்தில், ஆண்களாக இருந்தால் இடது பக்கம், பெண்களாக இருந்தால் வலது பக்கம் புருவத்தில் நீங்கள் தேய்க்கணும். இப்போ நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நீங்கள் என்னென்ன உங்களுக்கு வந்து தேவை, நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களை தேடி ஆகர்ஷணமாகும். அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கண் புருவத்தில் கீழே நீங்கள் வந்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக பணம் காசு வருவதற்காகவும் ஆண் பெண் வசமாவதற்காகவும் கண்டிப்பாக நீங்கள் மையை பயன்படுத்தலாம். ஆகர்ஷண மையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக அது பல முறைகள் மை இருக்குது. வசிமை எப்படி பல முறைகள் இருக்குதோ அதுபோல் ஆகர்ஷண மையும் பல முறைகள் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறேன். அதுபோல் நீங்கள் மையை செஞ்சுக்கோங்க. நன்றி.